வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். இன்றைய தினம் ரிஷப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். மே மாதம் 17ஆம் தேதி மாலை 6:15 சுமாருக்கு குரு பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்குள் வருகிறது. இப்பொழுது 12ஆம் இடத்திலே இருக்கும் குரு பெயர்ச்சியாகி ராசிக்குள் வருகிறது. ரிஷப ராசியிலே குரு ஒரு வருட காலம் இருக்கப் போகிறது. 376 நாட்கள் சற்றேறக்குறைய ரிஷப ராசியிலே குரு இருக்கப் போகிறது. அதிலே நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வக்ரமாகி பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகின்றது. வக்ரம் ஆவதற்கு முன்பு உள்ள காலம் 17/5/2012 முதல் 13/11/2012 வரையிலான காலம் வக்ர காலம். வக்ர நிவர்த்திக்கு பிறகு 6/2/2013 முதல் 27/5/2013 வரையிலான காலம். ஆக இந்த 3 பிரிவுகளாக இதை பிரித்து சொல்லலாம். அல்லது கார்த்திகை நட்சத்திரத்திலே உலவுகின்ற காலம், ரோகிணியிலே உலவுகின்ற காலம், மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே குரு நகர்ந்து செல்கின்ற நாட்கள் என்று அந்த வகையாகவும் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு குரு என்ன செய்யும் என்று பார்த்தால், குருவின் பார்வையால் நிச்சயமாக சில நன்மைகள் நடக்கும். ரிஷபராசிக்கு பொதுவாக குரு நன்மை செய்யும் கிரகமே அல்ல. ரிஷபராசிக்கு குரு அஷ்டமாதிபதி, 8குடையவன், 11ஆம் வீட்டிற்கும் அதிபதி, லாபஸ்தானாதிபதியாகவும் 8குடையவனாகவும் விளங்குகின்ற குரு ராசி அதிபதிக்கு பகை கிரகம். சுக்கிரனும் குருவும் டெட் அகெயின்ஸ்ட். சுக்கிரன் என்பவர் அசுரர்களின் குரு, வியாழன் என்பவர் தேவர்களின் குரு. அதனால் இந்த வியாழனுக்கும் வெள்ளிக்கும் எப்போதும் தகராறு. தேவர்களா அசுரர்களா அப்படின்னு அடிக்கடி பலப்பரீட்சை நடக்கும். அசுரர்கள் தேவர்களை விட பலசாலிகள். ஆனால் இந்த பிரகஸ்பதி இருக்கிறாரே, அவர் எப்படியாவது தேவர்களை காப்பாற்றி கொண்டிருப்பார். பிரகஸ்பதி, வியாழன், குரு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜூபிட்டர் கிரகம் இப்பொழுது உங்கள் ராசிக்கு வருகிறதே, அது உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம் ஆயிற்று. அது ராசிக்குள் வந்தால் என்னென்ன செய்யும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வது தான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். ஒரு வருட காலத்திற்கு ரிஷபராசியிலே இருக்க போகும் குரு 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 5ஆம் வீடான கன்னியை பார்க்கிறது. 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சிகத்தை பார்க்கிறது. 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான மகரத்தை பார்க்கின்றது. இந்த பார்வைகளால் நன்மைகள் நடைபெறும். குரு எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடம், அந்த பாவம் வலுப்பெறும், நன்மைகள் நடைபெறும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பதவி ஸ்தானம், புத்திரஸ்தானம், அறிவு ஸ்தானம். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை, ஸ்பௌஸ், களத்திரம், கணவன் அல்லது மனைவியை குறிக்கின்ற இடம். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவியை மட்டும் குறிக்கின்ற இடம் அல்ல, நண்பர்களையும் குறிக்கின்ற இடம் 7ஆம் இடம்தான். நாம் யார் கூடெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ, யார் கூடெல்லாம் முக்கியமாக பழகிறோமோ அவர்களை குறிப்பதும் 7ஆம் இடம்தான். பொது வாழ்க்கையிலே நமக்கு இருக்கின்ற மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு இதெல்லாமும் 7ஆம் இடம்தான். வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை. 7ஆம் இடம் என்பது நம்மோடு பழகுபவர்கள், நம்மோடு தொடர்பு உடையவர்கள், எல்லாமே 7ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கும், தந்தை வழி உறவினர்களை குறிக்கும். தந்தை வழி பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாம் 9ஆம் இடத்தை வைத்து சொல்வார்கள். நாம் அனுபவிக்கின்ற யோகங்கள், பாக்கியங்களை எல்லாம் அதை சொல்லும். ஆகவே அதை பாக்கியஸ்தானம் என்றே சொல்வார்கள். ஆக இவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த 5ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் இருக்கின்றன. ராசிக்குள் வரும் குரு ரிஷபராசிக்கு 5ஆம் இடமான கன்னியை பார்க்கிறது, 7ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிறது, 9ஆம் இடமான மகரத்தை பார்க்கிறது. ஆகவே 5க்குடைய விஷயங்களெல்லாம் விருத்தி அடையும். 5க்குடைய விஷயங்கள் என்னவென்றால் பதவி உயர்வு, நாம் செய்கின்ற தான தர்மங்கள், பூர்வ புண்ணியம், இவற்றையெல்லாம் குறிக்கும் இடம் 5ஆம் இடம். நமது மக்கட் செல்வத்தை குறிக்கிறது, பிள்ளைகளை குறிக்கிறது,
குழந்தைகளை குறிக்கிறது. இந்த இடங்களை எல்லாம் குரு பார்ப்பதால் இவையெல்லாம் நன்றாக இருக்கும். பிள்ளை இல்லை என்று சொல்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு இப்பொழுது ஆண் வாரிசு ஏற்படும். என்றால் குரு புத்திரகாரகனாயிற்று. அது ராசியிலே அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறது அல்லவா? ஆகவே ஆண் வாரிசு உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகா என்னும் ஸ்லோகத்தை எழுதிவிட்டுத்தான் ஜாதக கட்டமே போடுவார்கள். பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்து தான் ஒருவருக்கு பதவி கிடைக்குமா கிடைக்காதா. சில பேர் ரொம்ப செல்வாக்காக இருப்பாங்க, ஆனால் பதவின்னு போய் நாற்காலியில் உட்கார்ற வாய்ப்பு இருக்காது. அந்த பதவி ஸ்தானத்தை குரு பார்க்க போகிறது என்பதால் நிச்சயமாக நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் அதிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்வீர்கள். குழந்தை வரம் கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணியம் வலுப்பெறுகிறது என்கின்ற காரணத்தினால் பல திருப்பணிகளை செய்வீர்கள், நற்பணிகளை செய்வீர்கள். நன்கொடைகள் எல்லாம் வழங்குகின்ற அளவிற்கு நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். நல்ல காரியத்திற்காக பல தான தர்மங்கள் செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஏற்படுகின்ற நன்மை. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளைய நிகழ்ச்சியிலே பார்ப்போம். ரிஷபராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்பதை இன்னும் சற்று விரிவாக நாளை நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். இப்பொழுது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.